இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சன்னோட லைக் ஷேடோஸை வச்சு டைமிங் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க. யுனெஸ்கோ வந்து இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் 2010 வந்து அப்ரூவ்டு. ஜெய்ப்பூர் பார்த்திங்கன்னா மெயின்லி மெனி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஃபார் லேர்னிங் அபவுட் ஆர் கல்ச்சர் அண்ட் இங்கே இருக்க அந்த மான்யூமெண்ட்ஸ் அதை பற்றிலாம். ஸோ இங்கே இருக்க பில்டிங்ஸ் பாருங்கள், எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக இருக்குது பில்டிங்கு. ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து நிறையா மீனிங் இருக்குது. இதோட என்ன, இது எல்லாமே சம்திங் இட் இஸ் ரிலேட்டட் டு டைம் கேல்குலேஷன். ஸோ இது கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ரீடிங்ஸ். இது வந்து சிட்டி பேலஸ். ஸோ அதோட டிக்கெட் கவுண்டர். அப்படியே ஆப்போசிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அதோட டிக்கெட் கவுண்டர் அது. ஸோ நம்ம இது ஒன்று ஒன்றா நம்ம முடிச்சுட்டு போகலாம். ஓகே. ஸோ இது வந்து ஜந்தர் மந்தருங்க. இங்கே டிக்கெட்டோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 52 rupees ஜந்தர் மந்தர் டிக்கெட்டு. ஓகேவா? ஃபாரினர்ஸ் 200, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100 rupees. 9 to 6:30 இது ஓப்பனாக இருக்கும் ஜந்தர் மந்தர். ஸோ நாங்கள் இப்போ ஷார்ப்பாக 9 o'clock வந்துருக்கோம். ஸோ டிக்கெட் வந்து 4 personக்கு 208 rupees. இந்த இங்கே இருக்க பாருங்க, இது கவர்மெண்ட் கட்டறது பாரு. ஏய் 400 ரூபாய் வேணாம்பா. இது ஒன்றுமே இல்லைப்பா. இதுக்கு வரலாறு இதில் இது விளையாடுற இடம். இது நம்ம இதில் பார்த்துருக்கியா நீ? இந்த வானிலை ஆய்வு மையத்தில் இந்த கடிகாரம்லாம் சொல்லி பார்த்துருமா? சூரிய கடிகாரம் இந்த பக்கம் போகணுமா? அது பேர் அதெல்லாம் இருக்குது பேர். இது வரலாறு இது கிடையாது. சோலார் அப்சர்வேட்டரி பாரு. In Jaipur, certain other cities of India was born in 1688 after density பண்ணாரு and succeeded through the Amber and. சரி வாங்க கொஞ்சம் ஃபாஸ்டா. நல்லா இருக்கு. டங் அடிப்பாங்க. அடிப்பாங்க தெரியுமா? காம்பஸ். அது காம்பஸ் மாதிரி இருக்கலாம். இது பாரு ட்ரம் இங்கிலீஷ்ல போட்டுருக்கானா? கிராந்தி பேர் தான் போட்டுருக்காங்க. ஆர்கிடெக்சரே பாரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல ஒரு மாதிரி. இந்த லைக் ஜாமெட்ரி பாக்ஸில் வரும் தெரியுமா, செட் ஸ்கொயரு, அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. மங்கீஸ்லாம் இருக்கு பார்த்து. இது ஆக்சுவலி லோக்கல் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகுமா, அதில் வந்து டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷேடோ வச்சு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சன்னோட லைக் ஷேடோஸை வச்சு டைமிங் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க. ஒரு பில்டிங்க்கும் ஒரு லைக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் there is a lot of meaning inside it. Actually that's a specialty. Only if you have a tour guide it will be helpful. பட் இப்போ நாங்கள் வந்து டைமுக்கு டூர் கைடு யாருமே அவைலபிள் இல்லை. ஸோ நாங்களே அங்கங்கே படித்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் டிஸ்பிளேவும் வச்சுருக்காங்க. யுனெஸ்கோ வந்து இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் 2010 வந்து அப்ரூவ்டு. இதுவும் எதோ யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் எவ்வளோ அந்த சிமெட்ரிக்கல் லைன்ஸ்லாம் இருக்குது. இதான் ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக இருக்குது நிறைய பில்டிங்ஸ்லாம் இங்கே. இதான் பாருங்கள், அந்த பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே இருக்க பில்டிங்ஸ் பாருங்கள், எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக இருக்குது பில்டிங்கு. ஸோ அது எல்லாத்துல வந்து நிறைய மீனிங் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ விச் மெஷர்ஸ் தி குளோபல் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டிக்ளினேஷன் அண்ட் தி ஹவர்ஸ் ஆங்கிள் ஆஃப் தி celestial objects. North south determine பண்ணுறதா. The angle between the observer meridian and the hour circle of the celestial body is an hour angle. அதான் hour angle. ஓ அதான் ஹவர் ஆங்கிள்காகப்பா. இப்போ அதில் எழுதியிருக்காங்க ஹிந்தியில். இதில் வந்து ஹிந்தியில் சில ரைட்டிங்ஸ்லாம் இருக்குது, எனக்கு தெரியாது ஹிந்தி, அதனால தெரியல. அண்ட் ஆல்சோ நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரோப்பும் கட்டியிருக்காங்க. இதை வந்து நம்மளோட ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்காக தே ஹேவ் யூஸ்ட். இஸ் இட் விசிபிள்? யா. ஸோ இங்கே இருக்க எல்லாமே இந்த மாதிரி டைம் டிட்டர்மினேஷன் தான் அந்த காலத்தில். இப்போ தான் வி ஹாவ் வாட்ச், காம்பஸ் அண்ட் மெனி அதர் திங்ஸ். ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைல்ல. டு டிட்டர்மைன் தி டைரெக்ஷன்ஸ், டைமிங். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அப்போ வந்து தே ஹேவ் டிட்டர்மைன்ட். ஸோ அதுக்குன்னே ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஓல்டன் இன்ஜினியரிங். ராம் யாத்ரா இது பேர். It is to measure the local coordinates of altitudes and azimuth of the celestial objects. Okay, so mathematical scholars-லாம் வந்தாங்கன்னா they will easily know what it is. But நம்மளுக்கு அவ்வளோவா லைக் சயின்டிஃபிக் லைக் ஸோ நம்மளுக்கு அவ்வளோவா இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் தெரியல. ஆமாம், இவங்க எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சம்திங் இட் இஸ் ரிலேட்டட் டு டைம் அண்ட் டைம் கேல்குலேஷன். ஸோ இது கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ரீடிங்ஸ். இந்த பாரில் இட் இஸ் 30, 40, 50 ரீடிங்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி பார் தோ பாருங்க. ஓகே, சம்திங் வெரி யூனிக் we have watched today. நடுவுலேயே இந்த கார்டன்லாம் இருக்கிறதுனால நடந்து போகிறதுக்கும் நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. மேபி ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம சின்னதாக நினைக்கிற பல விஷயங்களில் இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சயின்ஸே பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த அந்த பில்டிங்கோட ரெப்ரசன்டேஷன் மாதிரியே இருக்குது, பட் இட் இஸ் ஸ்மால். இந்த பக்கமும் ஒன்று இருக்குது அதே மாதிரி. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாப்பா.
அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி இதில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளுக்கு வந்து கேமல் ரைடு, எலிஃபெண்ட் ரைடு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தில் எப்படிலாம் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. நாட் கிளைம்னு போட்டிருக்காங்க. யூ நாட் அலவுட் டு கிளைம் ஆன் திஸ். ஸோ அது வந்து ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்குது. ஸோ ஐ டோல்ட் லைக் அது வந்து சன்னோட டைரக்ஷன்ஸ் வச்சு டைம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக. இப்போ எவ்வளோ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். இப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக, இப்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்குறோம். பட் அந்த டைமில் பாருங்கள் இதுக்குன்னே எவ்வளோ மெனக்கட்டு ஒரு பில்டிங் மாதிரி கட்டி அதில் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அம்மா வராங்க. அதுவும் இதில் பார்த்தியா ரீடிங்ஸ்லாம் இருக்கு. இது நிழல் வச்சு பண்ணுறதாமா? இப்போ டைம் நான் பார்க்கலாமா? இப்போ வந்து இங்கே இருக்குது ஷேடோ. இந்த ஷேடோ படுது இல்லைங்க, இதை வச்சு அவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க டைமிங். சூரிய கடிகாரம். இந்த மாதிரி ஒரு கிளாக் இருக்குது. அது ஒரு டைரக்ஷனில் எனக்கு தெரியல எந்த இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. பிகாஸ் இங்கே இதே மாதிரி செட்டப் நிறைய இருக்குது. இல்லைப்பா இது மாதிரி நிறையா இருக்குப்பா. இதில் எது வந்து ஆஃப்டர்நூன் மார்னிங் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, புரியுதா? ஏர்லி மார்னிங் ஒன்று அந்த மாதிரி எதாவது இருக்கும். அப்படி இல்லை, ஒரு கடிகாரத்தில் 24 hours AM PM பார்க்கலாம். அப்போ ஏன் இத்தனை வச்சுருக்காங்க? அப்போ ஒன்றே ஒன்று கட்டியிருக்கலாம்ல. அது ஏதாவது ஒன்று இருக்கும் அதில். இல்லை இது நிறைய இடத்துல இருந்ததை கலெக்ட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் இவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அரண்மனையிலே வந்துருக்குமா. ஓ, எல்லாத்தையும் இங்கே ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. ஜலந்தர் கோர்ட்டில் இருந்துருக்கு. ஓ அப்படின்றியா? அங்கேயே 2 இருந்திருக்கும். இல்லைப்பா ஒன்று ஒரு ஆங்கிளில் இருக்கு பாரு. எனக்கு அப்படி தோணல நீ சொல்கிற மாதிரி. இது பாரு இந்த ஆங்கிள் இருக்குது, அது பாரு கொஞ்சம் டேர்ன் ஆகிருக்கு அந்த சைட் பின்னாடி இருக்கிறது. வேறு நம்பர்ஸ் இருக்குது. எனக்கு வேறு ஏதோ கேல்குலேஷன் மேபி இருக்கலாம். இந்த பஞ்சாங்கம்லாம் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி எதாவது ப்ரிடிக்ட் பண்ணுறது கூட இருக்கலாம்ல. நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் கூட இருக்கும். இது பாருங்களேன் எவ்வளோ பெரிய பில்டிங்கு. இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து சின்னதாக இருக்குது ஆர்ச். இது வந்து எவ்வளோ பெருசு பாருங்கள். யூ ஆர் நாட் அலவுட் டு கோ இன்சைட். ஸோ அதான் அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்க. ஆமாம் அதான் சொன்னல. ஆமாம் ஆமாம் ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு மேலே. கேட்டே சூப்பராக இருக்குது. சந்திரமுகி கேட் மாதிரி இருக்குது. போட்டு பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தி பெஸ்ட் த ஷேடோ ஆஃப் தி ட்ரையாங்குலர் வால் விச் இஸ் பிளேஸ்ட் இன் தி நார்த் சவுத் டைரக்ஷன் இது. ஸோ வித் an angle equal to the altitudes of this location. 47 degree north, most equal distance in equal time interval. On the eastern and western side quadrants, this movement is calibrated to read the local time. The western and eastern quadrants are divided into 6 hours each. Okay, for the morning and the afternoon segment, especially. So each hour is divided into 15 minutes and later in 1 minute part. Oh, there is a scale. Okay. இது இங்கே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கேலுங்க. ஸ்கேல் மெஷர்ஸ் பாருங்க. அப்படியே ஒரு ஸ்கேல் கோடு போட்ட மாதிரி இருக்குது அப்படியே மெஷர்மெண்ட்ஸோட. எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி பிரெயின் யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. So they have struggled a lot to find a basic time. அதுக்குன்னு ஒரு பில்டிங் கட்டி அதுலேயே எவ்வளோ என்ன சொல்கிறது, லைக் ஆங்கிள்லாம் இருக்குல்ல. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறோம். சும்மா கட்டுறதுல என்ன இருக்குது? அதில் இப்போ லைட்டாக ஒரு மெஷர்மெண்ட் மாறினாலுமே நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்காதுல்ல டைமிங்லாம். பட் அவங்க ப்ரெசிஷனாக எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் தி வாட் யூ சே. ஸோ அந்த அளவுக்கு
நம்ம ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் இஸ் வை ஃபாரின்லேருந்து இங்கே வந்து பார்க்குறாங்க. ஜெய்ப்பூர் பார்த்திங்கன்னா மெயின்லி மெனி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க ஃபார் லேர்னிங் அபவுட் ஆர் கல்ச்சர் அண்ட் இங்கே இருக்க அந்த மான்யூமெண்ட்ஸ் அதை பற்றிலாம். அவங்களுக்குலாம் தனியாக ப்ராஜெக்ட்ஸே கொடுக்குறாங்களா ஜப்பான்லலாம் டு விசிட் இந்தியா. நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் எஜுகேஷனில் யூ லேர்ன் ஃப்ரம் தி சொசைட்டி மோர் தேன் ஃப்ரம் தி புக்ஸ். ஸோ வென் யூ கம் டு இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நீங்கள் வரும்போது யூ வில் கெட் டு நோ மோர் அபவுட் அவர் ஹிஸ்ட்ரி. அண்ட் சுற்றி கார்டனும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ½ hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துல, அவ்வளோதான். நாட் மோர் தேன் தட், பட் இட் இஸ் வெரி நைஸ். இந்த ட்ரீ ரொம்ப அழகாக இருக்குது. அதை கரெக்டாக கட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ட்ரீயை, ரொம்ப அழகாக இருக்குது. ஏரி எப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க? இல்லை, இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணதை ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க, திருப்பி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ரீடிங்ஸ் ஃபுல்லாக கிராஃப் ஸ்கேலு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. இந்த படிக்கட்டோட ஆங்கிளே பாருங்களேன், படிக்கட்டோட ஆங்கிளே பாருங்கள் எப்படி இருக்குது. உங்கள் மேலே பாருங்கள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு மணி எக்ஸ்சேஞ்சும் இருக்குது அண்ட் ஒரு கேலரியும் இருக்குது. யூ கேன் பை எனி திங். சொல்லிட்டேன். அண்ட் தெர் இஸ் அ ஷாப், ஸ்நாக் ஷாப், சும்மா சாப்பிட்றதுக்கு. இந்த என்ட்ரி elephant sir.